Nifty futures pre-market open பார்க்கறதுக்கு முன்னாடி let's see why it fell down yesterday. ரஷ்யாலேருந்து வர்ற நியூஸ் விளாடிமிர் புட்டினோட அனௌன்ஸ்மெண்ட் தான் நிஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்கான மெயின் ரீசன். யுக்ரைன் மேல தாக்குதல் அவங்க கண்டினியூ பண்ண போறாங்க. ஏற்கனவே நியூக்ளியர் சைட் பிடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் அ மந்த் பேக். இப்போ ஃபியூ மோர் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் இருக்கு யுக்ரைன்ல, அதெல்லாம் கேப்சர் பண்ண போறதா ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணிருக்குது. அண்ட் வார நிறுத்துங்கிற பேர்லயே அவங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி தான் தோணுது. அதோட பேக்ட்ராப்ல தான் குளோபல் மார்க்கெட்டும் சரி, இந்தியன் மார்க்கெட்டும் கீழே விழுந்துச்சு. பட் இட் வாஸ் ஒன்லி ஃபார் தட் ஹாஃப் அன் அவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் நல்லாவே மேல வந்துருச்சு. இன்ஃபேக்ட் நாஸ்டாக் ஆல்மோஸ்ட் 287 பாயிண்ட்ஸ் அப்ல க்ளோஸ் ஆச்சு நேத்து. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லயும் பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. மார்னிங் இன்னைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியா இருந்தாலும் சரி, அதர் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஹாங்ஷங் இன்ஃபேக்ட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது, அதுவும் இப்போ மேல வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரல் டெரிட்டரிக்கு வந்துருச்சு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் நிஃப்டி ஆல்சோ. நிஃப்டி நம்ம முக்கியமான லெவலை தாண்டி கீழே க்ளோஸ் ஆயிருந்தாலும் மெதுவா கீழே போகாம ஒரே நாள் அது லோவர் டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ இட்ஸ் அகெயின் சிட்டிங் ஆன சப்போர்ட் அப்படிங்கறது தான் சொல்லணும். ஸோ இங்கேருந்து அது திருப்பி மேல வரதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்குது. இந்த பர்டிகுலர் கேண்டில நோட் பண்ணிக்கோங்க. 19th ஏப்ரல் கேண்டிலோட லோ பாயிண்ட்டையும் ஹை பாயிண்ட்டையும் நம்ம நோட் பண்ணிப்போம். ஜஸ்ட் மார்க்கிங் இட் ஹியர். இந்த 2 பாயிண்ட் தான் இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டான பாயிண்டா இருக்க போகுது. இதை தாண்டி ஒரு டே க்ளோஸ் கொடுத்துச்சுனாக்க நிஃப்டி ஒன்ஸ் அகேன் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும். வேற இதுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுனாக்க we will have to find another support. கீழே வேற எங்க சப்போர்ட் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுக்கிற மாதிரி வரும். எஸ்டிஎக்ஸ் நிஃப்டியும் நம்மளோட மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பாசிட்டிவா நல்ல பாசிட்டிவ் நோட்ல தான் நேற்று நைட்டு க்ளோஸ் ஆச்சு. மார்னிங் ஒன்ஸ் அகேன் ஒரு சைட்வைஸ் மூவ்மெண்ட், சைட்வைஸ் டு நெகட்டிவ் மூவ்மெண்ட் தான் இருக்குது. அண்ட் தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் நிஃப்டி ஆல்சோ. ஓப்பனிங் வந்து சைட்வைஸ் ஓப்பனிங்கா இருக்கும், லைட்டா கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேல வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துக்குவோம் ஃபார் த டே. நிஃப்டி என்னோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிருக்கேன். 17119 நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கு மேல நமக்கு க்ளோஸ் கிடைச்சதுன்னா வி வில் கோ பாசிட்டிவ் ஆன் நிஃப்டி. வேற 16948 கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுனாக்க வி வில் ஷார்ட் நிஃப்டி. நேற்று த்ரூ அவுட் த டே இட் வாஸ் டிராவலிங் இன் ஆர் ரேஞ்ச் அண்ட் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ வி குடன் டூ மச். இன்னைக்கும் ட்ரேடிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டேல பெருசா இருக்காது. ஒரு செகண்ட் ஹாஃப் ஒரு 12 o'clock அப்புறம் 1 o'clock அப்புறம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னாக்க வில் டெஃபினெட்லி டேக் இட். ஐல் கம் அப் வித் அ வீடியோ ஃபார் தட். லெட்ஸ் சி பேங்க் நிஃப்டி. So these are the levels for Bank Nifty. 36,748 is important resistance and 36,243 are lower support. அது கீழே க்ளோஸ் ஆச்சுனாக்க will go negative on Bank Nifty. நேற்று ரஷ்யா உக்ரைன் வார்ல நடந்த அப்டேட், அந்த நியூஸ் வந்து அது ஒன்லி ஷார்ட் லிவ்ட். அதோட தாக்கம் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி அதோட தாக்கம் நேத்தோடய முடிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வரதுக்காக வந்த நியூஸ் மாதிரி தான் அது தெரிஞ்சது. ஸோ வில் நாட் ஹாவ் டு வரி அபவுட் இட். அதை மைண்ட்ல வச்சுட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. நேற்று எஃப்ஐஐடிஐ ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா டிஐஏ வர் நெட் பையர்ஸ் வித் 3,980 crores பையிங். எஃப்ஐஏஸ் ஆஸ் யூஷுவல் செல்லர்ஸா இருந்தாங்க. அவங்க கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தே வில் கம் பேக் டு பை மோர். ஸோ இன்னைக்கு நம்மளோட சப்போர்ட்டுக்கு மேல போய் க்ளோஸ் ஆகுதா அண்ட் இந்த ரெண்டு லைனுக்கு நடுக்க எப்படி நிஃப்டி டிராவல் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி ஃபர்தர் ட்ரேட்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.